ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ரோப்ளெக்ஸில் பார்க்கர் தான் விளையாட போகிறோம். ஆக்சுவலாக பார்க்கர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட சில ஸ்கில்லாக இருக்கும். அது மூலியமாக எதிர வர தடையெல்லாம் நம்ம தாண்டி போனோம். உங்களுக்கு விளையாடி காட்டுறேன் பாருங்களேன். அப்படியே நான் ஜம்ப் பண்ணேன்னா ஜம்ப் பண்ணலாம். அதே மாதிரி வந்து சறுக்கி போனேன்னா சறுக்கி போகலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா சறுக்கி போகணும். இது பாருங்கள், சறுக்கி போகிறோம் பார்த்தீங்களா. இப்போ ஜம்ப் பண்ணோம். இப்போ செவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல செவரில் வந்து அப்படியே சறுக்கிக்கிட்டே போகணும். இது பாருங்கள், சறுக்கிக்கிட்டே போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய லெவல் இருக்குது. நம்ம ஒவ்வொரு லெவலாக முடிக்கணும். நிறைய பேர் வந்து நிஜத்துலேயே பார்க்கர் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இந்தியாவில் கொஞ்சம் கம்மி, வெளிநாட்டில் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு பில்டிங்லேருந்து இன்னொன்று பில்டிங்க்கு தாவலாம் செய்வாங்க பார்த்தீங்களா. அங்கே ஒரு இது வருதா, அந்த இடத்துல பார்க்கர் பண்ணணும். இப்போ எகிரி குதிக்கணும். ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணுறான் பார்த்தீங்களா, சாதாரணமாக ஜம்ப் பண்ணாமல் எப்படி ஜம்ப் பண்ணி போகிறான் பாருங்க. அவ்வளோதான். இது ட்ரைனிங் மாதிரி தான். முதல்ல ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நீங்கள் நல்லா பண்ண முடியுன்றதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது பாருங்க, சவத்தில் கையை வச்சு ஸ்பைடர் மேன் மாதிரிலாம் போகலாம். இது பாருங்க எப்படி ஸ்டன் பண்ணுறான் பார்த்தீங்களா. இதெல்லாம் லாங் டிஸ்டன்ஸே ஜம்ப் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. இது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். இது பாருங்க, தொங்கிட்டு இருக்கேன்னா குனிஞ்சு போகணும். இந்த இடத்துல குனிஞ்சு போகணும். இந்த இடத்துல தாண்டி போகணும். இப்போ சவத்தில் அப்படியே சரிஞ்சு, ஐயோ தெரியாதனமாக கீழே விழுந்துட்டேனே, கீழே விழுந்துட்டேன். அப்படியே சவத்தில் ஒரு ஓரமாக காலை வச்சு எட்டி மிதிச்சுக்கிட்டே போகணும். இந்த படத்துலலாம் போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகணும். அப்படியே கிக் பண்ணிக்கிட்டே போனோம். வந்துட்டோம். இங்கே ஏறணும், மேலே ஏறணும். ஏறியாச்சு. ஒவ்வொரு லெவலாக முடிச்சுக்கிட்டே போனோம். நமக்கு ட்ரைனிங் தருவாங்க எப்படி எப்படிலாம் ஜம்ப் பண்ணணுன்னு. இதை பாருங்க, ஐயோ ஜம்ப் பண்ணி, நல்ல வேலைங்க, தப்பிச்சிட்டேன். திரும்பி ஜம்ப் பண்ணோம். ஐயோ இந்த வாட்டி ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துட்டேன். திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வாட்டி முடிச்சிடலாம். ஜம்ப் பண்ணோம். போக போக இதுலேயே நிறையா வரும். அதாவது அந்த லேடர் மாதிரிலாம் இருக்கும். நம்ம தொங்கிலாம் போகிற மாதிரி இருக்கும். கீழே விழுந்துட்டேங்க. பேசிக்கிட்டே விளாண்டேன்ல, கீழே விழுந்துட்டேன். ஏய் ஜம்ப் பண்ணு. ஜம்ப் பண்ணியாச்சு. அடுத்து ஜம்ப் பண்ணு. இங்கேருந்து ஜம்ப் பண்ணு. ஐயோ, இங்கேருந்து ஜம்ப் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா அதை பிடிச்சி போகணும். பிடிச்சாச்சு, மேலே வந்தாச்சு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஜம்ப் பண்ணியாச்சு. பிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதை பிடிச்சி போகணும். அப்படியே பிடிச்சி செவத்தில் இப்போ சறுக்கிக்கிட்டே போகணும். அவ்வளோதான். இது சறுக்கிக்கிட்டே போகணும். இப்போ எகிரி குதிக்கணும். ஐயோ என்ன இது எப்படி இருக்கு. ஏறணும். இதில் ஒரு மாதிரி ஏறணுங்க. அங்கே போர்டில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை போட்டிருக்காங்க. நம்ம நார்மல் ஜம்ப்பு பண்ணுவோம்ல, அந்த ஜம்ப்பு மூலியமாக ஜம்ப் பண்ணி நம்ம ஏறணும் போல். இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிடலாம். அங்கே கைட் பண்ணியிருக்காங்க நம்மளை. நமக்கு இது தெரியாதுல்ல, அதனால் அவங்க சொல்கிறாங்க எகிரி குதிச்சு அப்படியே பிடிக்கணும். அச்சோ கரெக்டாக பண்ண முடியல. இருங்க, அது சாதாரணமாக ஜம்ப் பண்ணி அந்த செவரை பிடிக்கணும். இருங்க, முதல்ல சாதாரணமாக ஜம்ப் பண்ணி செவத்தை பிடிச்சிட்டா ஸ்பைடர் மேன் மாதிரி ஏறிட்டேன் பார்த்தீங்களா. சாதாரணமாக ஜம்ப் பண்ணணும், அவ்வளோதான். நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது அவங்களே சொல்லித்தராங்க அந்த இடத்துல. ஏன்னா இது ட்ரைனிங் தானே, அதனால் அவங்களே சொல்லித்தராங்க. செம்மல முடிச்சிட்டோம். ஏறக்குறைய 50 ஸ்டேஜ் இருக்குங்க. அதில் 15 ஸ்டேஜ் நம்ம முடிச்சிருக்கோம். 30% முடிச்சிருக்கோம். ஜம்ப் பண்ணோம். ஐயோ ஈஸி கேமை போய் விட்டேன் பாருங்க. சைடில் அப்படியே தவி ஓடணும். விழுந்துட்டேன். திரும்பி ஸ்டார்டிங்கில் இருந்தா. ஓகே ரைட்டு. ஜம்ப்பு. இந்த இடத்துல அப்படியே செவத்தில் சறுக்கிக்கிட்டே போனோம். சறுக்கிக்கிட்டே போய் அந்த இடத்துக்கு போயாச்சு. அவ்வளோதாங்க. அப்படியே பிடிச்சி ஏறணும். ஈஸியானது போய் விட்டோம் பாருங்களேன். தாண்டு. செவத்தில் அப்படியே சறுக்கிக்கிட்டே போ. சூப்பர். இப்போ அப்படியே ஜம்ப்பு. மேலே ஏறு. சூப்பர். முடிச்சாச்சு. அடுத்த ரவுண்டு. ஐயோ செவர் வச்சுருக்காங்க. எகிரி செவத்தை பிடிக்கணும். அவ்வளோதான். எகிரி செவத்தை பிடிக்கணும். நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்மளை முன்னேற்றுறாங்க. நீங்கள் சிஸ்டத்தில் விளையாடுறீங்கன்னா, கீபோர்டை வச்சு விளையாடுறீங்கன்னா அங்கே ஸ்பேஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தாண்டிடலாம்.
பார்த்தீங்களா, அவங்களே என்ன பட்டனை அமுக்கணும்னு கொண்டு உங்களுக்கு சொல்லி தந்துடுறாங்க. ஈஸியாக விளாட்லாம். இந்த மாதிரி கேம் நீங்கள் விளையாடிருக்கீங்களா இல்லையான்றதை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்டண்ட்டு பண்ணுற கேம் வேறு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு விளையாடி காட்டுறேன். சூப்பர். அப்படியே ஓடு தாண்டியாச்சு. 18 ஸ்டேஜ் முடிச்சிட்டோங்க. ஐயோ, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போல். அப்புறம் ஏன் போர்டு வச்சுருந்தாங்க? ஈஸியாக தாண்டிட்டனே. ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஈஸி தான். சறுக்கணும், சைடுக்காக சறுக்கணும். சறுக்கியாச்சு. சூப்பர், முடிச்சாச்சே. எப்பா இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப தூரம் தொங்கி போனோங்க. ஸ்பேஸ் அவ்வளோதான். ஸ்பேஸ் ஏறி போகிறது தான் இதில் புதுசு போல். ரைட்டு, எகிரி பிடிக்கணும். பிடிச்சாச்சு. ரைட்டு, எகிரி பிடிக்கணும், ஏறணும். ஏறியாச்சு, முடிச்சாச்சு ஸ்டேஜை. அதை பார்த்தீங்களா, வலை இருக்குது பார்த்தீங்களாங்க. இந்த வலையை கவனமாக பிடிச்சிட்டே போகணும். ரைட்டு, மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டு எகிரணும். நீங்கள் மேலே வந்துட்டு சும்மா இருந்தீங்கன்னா திரும்பி கீழே விழுந்துருவீங்க. மேலே வந்துட்டு எகிரணும். இதை சறுக்கி போகணும். சறுக்கி அந்த சைடு சறுக்கி சறுக்கணும் திரும்பி. ரைட்டு, முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வலையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தந்து நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க. இதுலேயும் வலை வருது பார்த்தீங்களா. வலையில் ஏறணும். ஏறிக்கிட்டே இருந்தால் மேலே வந்துடுறோம். ரைட்டு, எகிரி ஏறணுங்க. ஓகேவா, ரைட்டு. சூப்பர், செம்மையாக ஸ்டன் பண்ணுறான்ல. முடிச்சாச்சா? இல்லை, இன்னும் இருக்குங்க. முடிச்சாச்சு. ஸ்டேஜ் முடிச்சாச்சுங்க. 23 ஸ்டேஜ் முடிச்சிட்டேங்க. அப்படியே வலையை பிடிச்சி ஏறணும். இப்போ சைடுக்காக சறுக்கிக்கிட்டே போகணும். சறுக்கிக்கிட்டே போய் அந்த இடத்துக்கு போயிடணும். ரைட்டு, இது ஈஸி தான். இந்த ஸ்டேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. வலையிலே கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்தா தான் நமக்கு பிரச்சனை. சறுக்கியாச்சு. தாண்டணும். சறுக்கணும். சூப்பர். அது பார்த்தீங்களா, வலையிலேயே அந்த சைடு போனோம் போலங்க. அச்சோ, பார்த்தீங்களா, வலையை விட்டுட்டேன். இதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். கேமரா ஆங்கிளை திருப்பினீங்கன்னா சூப்பராக போகலாம். இருங்க, கேமரா ஆங்கிளை திருப்பிக்கலாம். ஓகே. அச்சோ, வலைக்கு அந்த சைடு போயிட்டேன். வலையிலேயே கரெக்டாக போனோங்க. அப்போ தான் பேலன்ஸாக அவன் போவான், இல்லைன்னா விழுந்துருவான். இருங்க, கேமரா ஆங்கிளை நல்லா இந்த பக்கம் திருப்பிக்கணும். இப்போ வலையிலேயே பொறுமையாக போகணும். ஐயோ, வலையிலே போ. வந்தாச்சுங்க. வந்துட்டுமா? ரைட்டு. இதுக்கப்புறம் இந்த வலையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க பாருங்களேன். திரும்பி வலையா பார்த்து பொறுமையாக போ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக போ. பொறுமை போயாச்சுங்க. எஸ், திரும்பி வலையா? இது நார்மல் வலை. ஏறு. நம்ம ஸ்டேஜை ஸ்கிப்பு கூட பண்ணிக்கலாங்க. சில ஸ்டேஜை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப வாட்டி ஸ்கிப் பண்ண முடியாது. ரொம்ப வாட்டி ஸ்கிப் பண்ணிங்கன்னா ரோப்ளெக்ஸ் காயின் கேட்பான். காயின் வச்சுருந்தா தான் ஸ்கிப் பண்ண முடியும். ஓடு. நான் எவ்வளோ டைமண்டு சேர்க்குறேன் பாருங்கள். இதில் ஏதோ வித்தியாசமாக ஆப் இருக்குங்க. ஜாக்கி ஜான் பண்ணுவார் பார்த்தீங்களா, பில்டிங்கில் 2 பில்டிங்கில் ஜம்ப் பண்ணி எகுருவார்ல, அந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. அது பாருங்கள், போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த சவத்தில் எட்டி மிதித்து அங்கே தாண்டணும். இது பாருங்கள், இருங்க. இங்கே இருக்கு, இந்த சைடில் இருக்கு. இங்கே சைடு. ஐயோ, இந்த வாட்டி அச்சுச்சுன்னா அங்கே ஸ்டார்டிங்லேயே விழுந்துட்டேன். ஐயோ, தாண்டல். சார், விழுந்துட்டு கூட தப்பிச்சிருப்பேன், மிஸ் ஆயிடுச்சு. தாண்டியாச்சா? இதில் சைடுக்காக கிக் பண்ணி அதில் கிளிக் பண்ணோம். சைடுக்காக கிக் பண்ணி எகிரி. சறுக்கக்கூடாதுடா, எகிரணும். அவ்வளோதாங்க. இதை பண்ணி அவ்வளோதான். பார்த்தீங்களா, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இது. அவ்வளோதான். இதெல்லாம் நார்மல், ஈஸி. இப்போ அந்த புது ஜம்பை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம். அதை பண்ணணும். இங்கே எட்டி மிதித்து போகணும். ரைட்டு, இங்கே எட்டி மிதித்து அப்படி போகணும். சூப்பருங்க. இந்த கேம் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது கேம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த கேமையும் உங்களுக்கு விளையாடி காட்டுறேன். உங்களுக்கு இதில் என்ன ஸ்டேஜ் ரொம்ப பிடிக்கும், என்ன கேம் ரொம்ப பிடிக்கும்ன்றதை சொல்லுங்கள், சரியா? ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கேமே நான் விளையாடி காட்டுறேன்.
சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பைடர்மேன் மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். ஸ்டேஜை முடிச்சாச்சு. இது என்னது? சூப்பர். ஐயோ, இந்த இடத்துல 2 சவர் கொடுத்துருக்காங்க. அச்சச்சோ அச்சச்சோ. அதாவது இங்கே கிக் பண்ணி அங்கே கிக் பண்ணி இங்கே திரும்பி கிக் பண்ணி போனோம். எப்பா செம்ம கஷ்டம் இல்லைங்க. இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். இது ஃபுல்லாக ட்ரைனிங் தான். நான் அதுக்கப்புறம் கேம் உங்களுக்கு விளையாடி காட்டுறேன். இப்போதைக்கு ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கேம் வரல. ஏன்னா கேமு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு முதல்ல அந்த கேமுக்கு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்துகிறாங்க. நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தால் தானே கேமை நல்லா விளையாட முடியும். அதுக்காக தான் ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ப்ராக்டிஸில் கலக்கிறோம், கேமில் நம்ம எப்படி விளையாடுறோன்னு தெரில. சூப்பர். சரி, இது போய்கிட்டே இருக்கோங்க. ஸ்டேஜ் 30 ஸ்டேஜ் வந்திருக்கோம். இன்னும் 20 ஸ்டேஜ் இருக்குது. யாரையும் 20 ஸ்டேஜும் இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தடைகளை மட்டும் மாற்றுவாங்க. நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவாங்க. நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மெயின் கேம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மெயின் கேம் விளையாடுவோம்ல, அதையே உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். திரும்பி வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு பை.